பாருங்க இதுலேயே கத்திரிக்காய் வச்சுருக்குது. அதனால் நான் எடுத்து பெரிய பக்கெட்டில் வைக்கலாம் சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இதில் வாழை மரம் வச்சுருந்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொய்யாக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 2 கொய்யாக்காய் நல்லா இருக்குது. அந்த ஒரு பட்டை மரம் ஒன்று கிடச்சிருக்குது. இன்றைக்கி வந்து பட்டை விட்டே ஆகணும், காற்று நல்லா அடிக்குதுன்னு சொல்லிட்டு 2 பூ கொட்டிட்டு மறுபடியும் இன்னொரு 2 கொய்யாக்காய் வருது. பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது மாற்றி நடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தான் பட்டம் விடலான்னு சொல்லியிருக்கிறான். இது பாருங்க, நம்ம முருங்கை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டரா பிரதரா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க முருங்கை சூப் வைக்கிறதுக்கு. சூப் வச்சு காட்டுங்க ஒரு முறை. நம்ம போகும்போது அந்த முருங்கைக்கீரை ஒடிக்கிறதுக்கு ஞாபகம் பண்ணேன்னா, முருங்கை மரத்தில் வந்து நல்லா இருக்குது முருங்கைக்கீரை எல்லாம். இன்னைக்காவது பார்க்குறேன் நான், முடிஞ்சா இந்த வாழை மரத்தை இதிலே வச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அவரைக்காய் செடி வந்து இன்னும் ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. எங்கே தான் அடி இருக்குது, எங்கே முனை இருக்குதுன்னே தெரியல. அதில் மிளகா செடியும் அப்படியே பூச்சி அடிச்ச மாதிரி ஆகிட்டுக்குது. மொத்த பூவெல்லாம் கொட்டிட்டு இருக்குது கீழே. கத்திரிக்காய் செடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு தண்ணி ஊற்றுருந்தா கத்திரிக்காய் செடி ஒரு வழி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்து நான் ஒரு பக்கெட்டில் நடுறேன், வேறு பெரிய பக்கெட்டில். செம்பருத்தி செடியில் ஒரு அரும்பு மட்டும் பெருசாக இருக்குது. இதுவும் நாளைக்கு தான் பூக்கும் போல் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதை கட் பண்ணி விட்டுட்டோம். ரொம்ப நாள் இது கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். கட் பண்ணிட்டோம். இப்போ தான் பாருங்கள், எல்லாம் புது துளிர்லாம் நிறையா இருந்தது. எல்லாத்துலேயுமே அரும்பு வருது. சாமந்தி செடியும் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். அப்புறம் மல்லிப்பூ வந்து ஒரு பூ, பெரிய மல்லி அரும்பு வச்சுருக்குது பூக்கிற மாதிரி. கனகாமரம் செடி நல்லா இருக்குது பாருங்கள், நாட்டு கனகாமரம். இதுவும் எடுத்து நம்ம வேறு பக்கெட்டில் நடணும். பழைய செடி எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்து நட்டுடலாமாப்பா. பாரு, யாரோ ஒரு கலையை ஒடிச்சு விட்ட மாதிரி இருக்குது, காஞ்சிட்டு இருக்குது. சீதாப்பழி மரம். இந்த நம்ம நெல்லிக்காய் மரம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகா. இதுவும் நம்ம அந்த இதெல்லாம் இலையெல்லாம் எடுக்கணுன்றாங்க. ஏன்னா இந்த இலை இருந்தாக்கா இந்த சத்தெல்லாம் மொத்தம் இந்த இலையே எடுத்துக்குமா. ஐயோ அப்படி இல்லைடா, இப்படி எடுக்கணும் இலை. கத்திரிக்காய் செடியில் வந்து ஒரு கத்திரிக்காய் தான் இருக்குது. இது 2 கத்திரிக்காய் இருக்குதுப்பா பாரு. ஒரு கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் செடியில். இதுலேருந்து கூட ஒரு 2-3 இது முருங்கைக்கீரைக்கு ஒடிச்சிக்கலாம். காக்கடா செடியில் வந்து எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் அரும்பு தான் எப்போ வைக்கணும்னு தெரில. சாமந்தி செடியில் வந்து அரும்பு இருக்குதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழை வர வந்துடும் பொழுது இவன் பட்டம் கொடுத்தாங்கட்டியும் வரமாட்டேன். இந்த அரும்பு இல்லை இதில். நம்மளுக்கு கீழே பால்கனியில் பூ பூத்துருக்குது. மிளகா வந்து நம்ம நேற்று தான் மீன் நம்மள ஊற்றிட்டு போனோம். மிளகா வந்து இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகும்பா. பெருசாகிட்டு பிறகு தான் பழுக்குமே. இன்னும் கலர் மாறும், டார்க் கிரீன் ஆகிட்டு பிறகு தான் பழுக்குமே எல்லாமே. இன்னைக்கு வந்து நிறைய பூ பூத்துருக்குது டெல்லி கனகாமரம் செடியிலேருந்து. இதில் இருக்கிற மாங்காய் மரமும் பெருசாகிடுச்சுப்பா. அதையும் எடுத்து நம்ம வேறு இதெல்லாம் நடணும். நம்மளுக்கு நிறைய செடிகளை மாற்றி நடுற வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் டைம் தான் பற்ற மாட்டேங்குது. எதில் நடுறதுனே எனக்கு தெரியல, புரியல. இது பாருங்க, கத்திரிக்காய் வந்து இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, அழகா வெளியே வந்துருக்குது கத்திரிக்காய். இது வந்து பாரு, இந்த இன்னைக்கு வந்து செம்பருத்தியில் எதுவும் பூ இல்லை. அது இன்னும் 2 நாள் பொறுத்து தான் பூவே பூக்கும் பொழுது. இந்த முல்லைப்பூ வந்து அரும்பு வைக்குது, பூக்குது. எப்படி ஒன்று இது ஒரு வாரம் ஆகும் பொழுது இது பூக்கிறதுக்கும். எல்லாம் பூ பூத்தாலே எல்லாம் கும்பலாக ஒன்றா பூக்குது. பூக்கலன்னா அப்படியே ஒன்றா மொத்தம் நின்றுது. என்ன பண்ணுறது? இது இங்கேயே தானாக முளைஞ்சிது கொய்யா மரம். பார்க்கலாம். அவங்க கொடுத்தது எங்கே இருக்குதுன்னே தெரில. இது கட்டிங்ஸ் பண்ணி வச்சு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி அரும்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த அரும்புலேயே எவ்வளோ கலர் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது இன்னும் பூத்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள், ஃபுல்லாக நல்லா இருந்து ஒரு நாள் நல்லா இருக்குது, மறுநாள் இந்த மாதிரி ஆயிடுது.
இது நான் மாத்துறேன். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நான் இப்போ செய்ய போகிறேன் வேலை. இப்போ சக்கடி எல்லாம் அரளி செடியில் எதுனா பூ பூத்துக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன டப்பாயிலிருந்து நம்ம இந்த இதுலேருந்து பாருங்கள், இதுலேயே கத்திரிக்காய் வச்சுருக்குது. அதனால நான் அதை எடுத்து பெரிய பக்கெட்டில் வைக்கலாம் சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இதில் வாழை மரம் வச்சுருந்தேன். இந்த வாழை மரம் வந்து சின்னதாக தான் இருக்குது. கேனில் நட்டுக்கலாம் அந்த வாழை மரத்தை ரெண்டுத்தையும். ஏன்னா வந்து நம்ம கத்திரிக்காய் பெரிய இதில் நட்டால் தான் நல்லா வளரும். நான் கத்திரிக்காய் இதில் நட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாழை மரத்தை எடுத்து இது உள்ள வச்சுட்டோம். இது இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு நம்ம வேறு பெரிய இதில் தொட்டியில் மாற்றிக்கலாம். இது வந்து நான் ஜாதி மல்லி வந்து பதியம் போட்டு வச்சுருந்தேன். இதுவும் அது சரியாக இடம் வளர்கிறதுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் இதில் மாற்றி வச்சுருக்கிறேன். இது துளுத்து வந்துச்சுன்னா உங்ககிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாதி மல்லி எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் எதுவும் இல்லை, அரும்பெல்லாம் இல்லை. நான் இன்றைக்கி திருப்பினும் கை க்ளோஸ் போடலை. நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். நெல்லி செடியில் வந்து ஒரு பூ பூத்துருக்குதுப்பா. இந்த பாருங்க, ஒரு பூ பூத்துருக்குது. மொத்தம் எல்லாமே அரும்பு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் ஆயிருக்குது. ஆனால் பூ மட்டும் ஒரே ஒரு பூ பூத்துருக்குது.